ரெண்டு டீமும் இதுக்கு முன்னாடி மோதும் பொழுது ஒன் சைடட் கேம் பூனேரி பட்டன் அதை ஜெயிச்சிருந்தாங்க. யூமும்பாக்கு ஜெயிக்கணும்ன்ற கட்டாயம் இருக்கு. என்ன செய்ய போறாங்க? முதல் ரேடிலேயே உள்ள வந்திருக்கார் கேப்டன் அஸ்லம் இனாம்தார். டாப் ரேடர் டிஃபென்ஸ்லயும் கலக்குவாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி பாக்ஸ்ல கபடி லெஜெண்ட் தர்மராஜ் சேர்லாதன் அண்ணன் அவர்களோட நான் விஷ்ணு. வணக்கம் அண்ணே. அஸ்லாம் இனாம்தார் ஃபர்ஸ்ட் ரைட்லேயே ஒரு போனஸ். நான் இதையே ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் போனஸ் தான் ட்ரை பண்ணுவார்னு சொல்லலாம்னு மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே ஆல்ரெடி போனஸ் போட்டாச்சு. அதோட ரைடரை வந்து ஒரு பிளேயரை வந்து கணிக்கணும். நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக கணிச்சாதான் அந்த போனஸ் கூடாம அந்த கவரை இறக்கி ஆடத்துக்கு சொல்ல முடியும். பல பிரச்சனைகள், அதுவும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு யூமும்பாவை பொறுத்தளவு. டிஃபென்ஸ் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ். நீங்க இந்தியன் கோர் டிஃபென்ஸ் இந்த சீசன்ல யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யூமும்பாவுக்கு. பட் அதுலயும் ஒரு சில சர்க்கிள்கள், நீங்க தான் போனஸ் போடுவீங்களா, நானும் போனஸ் போடுவேன்னு ஹுமான்சி ஒரு போனஸ் போட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே நல்ல யங்ஸ்டர்ஸ் தான், ரெண்டு டீமுமே நல்ல டீம் தான். ஆனால் அஸ்லாம் இந்த ட்ரிப்பு கூட போனஸுக்கு ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணாததுக்குள்ளேயே அட்வான்ஸாக டேக்கிள் பண்ண பார்க்குறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். ரைட் கார்னர்ல என்ன பண்ணாருன்னா ஆங்கிள் ஹோல்ட் போட்டு டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. பட் விட்டு அந்த இடத்துல அந்த பாயிண்டை எடுத்திருக்காரு. பாப்போம் மறுபடியும். சம ரைடுங்க. ரைடு அஸ்லாம் நல்ல ரைடர் தான், அதனால செக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். அதனால தான் அந்த கீழே இறங்கி அட்வான்ஸாக டேக்கிள் பண்ண பார்க்கும்போது செக் பண்ணி வெளியில் போயிட்டாரு. இங்க அற்புதம் மிட்லைன் பக்கத்துல தைரியமான டேஷ் சப்போர்ட்டும் அற்புதம். ரேடர் பெஞ்ச்ல இதுதான் ஒரு ஃபிகர் வந்து ஒரு சின்ன ஃபிகர் ரைடர் அப்படிங்கிறப்ப பவர்ஃபுல்லா பிளாக். இதுதான் பிளாக்ங்கிறது எவ்வளவு பவரா சிங்கிளா அடிச்சு வெளியில தள்ளக்கூடிய பிளாக்னு சொல்லலாம். நாடியிலிருந்தும் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ஆங்கிளுக்கு ட்ரை பண்ணதுனால சக்சஸ் கிடைக்கல. இப்போதைக்கு ஆட்டத்துக்குள்ள திரும்ப வந்துகிட்டு இருக்கிற யூமுபானி இந்த வாட்டி டாஷ் நிகழ்த்திருக்கா. வெளியே போயிருக்காரு ரைடர். பங்கஜ் மோஹிதே வெளியே போயிருக்காரு. தான் ரெஃபரியோட தீர்மானம். அருமையான பிளாக்னு கூட சொல்லலாம். கீழே போய் அதை அடிச்சா நிமிந்து அடிச்சா தள்ளுறதுக்கு பவர் இருக்குன்னு தலையை போட்டு கீழே இருந்து குத்தி விட்டுறது கரெக்டான டைமிங் மூவ்மெண்ட். இப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்? குமான் சிங் உள்ள வந்திருக்காரு. டாப் ரேடர் அவரை டாக்கிள் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்களா? நல்ல ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் கடைசியில குமான் சிங் பெஞ்சுக்கு போய் ஆகணும். சைதல் ஒரு நல்ல டிஃபெண்டர், நல்ல பவர்ஃபுல்லான கூட டிஃபெண்டர்னே சொல்லலாம். மோஹித் கோயாத் வந்திருக்காரு. டுவாடைல ட்ரை பண்றதை விட இந்த ரைடை ட்ரை பண்ணாதான் சக்சஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த சக்சஸ் கிடைக்கல. சக்சஸ் கிடைச்சிருக்கிறது யூமும்பாவோட டிஃபெண்டர்ஸுக்கு. உள்ள வந்த மோஹித் கோயாத் வெளியே போய் ஆகணும். இல்லை, இதுதான் அவங்களோட பிளானிங்காக இருந்திருக்கும். செகண்ட் ரைட்லேயே நீ ட்ரை பண்ணு, தேர்ட் ரைடில் ட்ரை பண்ணினா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, அட்வான்ஸாக ஒன்று அடிக்க மாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது கூட இவ்வளோ எண்டில் போய் உள்ள போனால் 5 பேரில் எப்படினாலும் டேக்கிள் பண்ணுவாங்க. அதுவும் பவரான பிளேயர் கிடையாது மோஹித். அண்ட் ரிங்கு இருக்கிற இடத்துல தான் பிட்டு வந்திருக்காரு. அண்ட் பிட்டுவோட பாயிண்ட் அருமையா இருந்தது. பார்க்கறது நிச்சயமா ஒரு பாயிண்ட். அருமையான ஒரு ரைடு, சக்ஸஸ்ஃபுல் ரைடுன்னே சொல்லலாம். எஸ், ரைடர் சேஃப். ஆமா, மிட்லைன் தாண்டி கால் போனதை நம்ம பார்த்தோம். இல்லை, ரைடர் சேஃப் தான். எனக்கு தெரிஞ்சு ரைடர் சேஃபாக தான் இருக்கணும். ஒன்லி 1 பாயிண்ட். ரைடர் சேஃப் தான். ரைடர் சேஃப் 3 பாயிண்ட்ஸ் யூமும்பா. ஓகே, 3 பாயிண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. சூப்பர் ரைட். Puneri Paltan challenge raider out. Our decision raider safe 3 points. Please review. இந்த ஸ்ட்ரகிளில் கிளியராக காட்டுவாங்க. இதில் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இந்த காட்சிகள் தான் வந்து தேர்ட் எம்பையர், டிவி எம்பையருக்கும் அவரும் இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது நீங்க டிவி ஸ்கிரீன்ல பார்க்கறது தான் நாங்களும் பார்க்குறோம். அந்த தொடர்றப்ப அந்த கால் கீழே தான் இருக்கு, கால். ரைடர் சேஃப் சூப்பர் ரைடு கன்ஃபார்ம். Review unsuccessful 3 points. Yumumba. Captain, your reviews over. No more reviews. தலையெழுத்தை மாத்திருச்சுன்னு சொல்லும். எல்லாருமே பின்னாடி நிக்கிறாங்க, ரெடியா இருக்காங்க டேக்கிள் பண்றதுக்கு. அண்ட் அந்த டேக்கிள் நாங்க நிகழ்த்திருக்கு. யூமும்பா ஆட்டத்துல பலமா வரத நம்ம பார்க்கிறோம். செமையான ஸ்டார்ட். யூமும்பா ஃபேன்ஸுக்கு ஒரே குஷி. முதல் நிகழ்ச்சி 3 புள்ளிகள் யூமும்பாக்கு போய் சேரும். அதுல போனஸ் மட்டுமே பூனேக்கு போய் சேரும். இதுல கோகுலக்கண்ணன் தான் 4வது டேக்கிள் ஒன்னே சொல்லலாம். லீடு இருக்கும் போது அந்த ப்ரெஷர் இருக்காது. நல்லா கூல் மைண்டாக நல்லா உள்ள போகும்போது பிளாக் பண்ணி டேக்கிள் பண்ணி ஆடலாம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்.
இந்த ஹாஃப் முடியறதுக்கு 3 நிமிஷம் ஆஹா. என்ன நடக்குதுன்னா ஒரு தவறு நடக்குது. முகிலன் சண்முகம் அந்த இடத்துல முன்னாடி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவரும் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் பிட்டு அண்ட் முகிலன் சண்முகன் ஒரு ரைட்ல 2 பாயிண்ட் அதுல போட்டது பிறகு சூப்பர் ரைட். என்னங்க இது என்ன டர்ன் அரவுண்டுங்க இது? இதுதான் அவங்கள்ட்ட உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றேன். இவ்வளவு லீடு இருக்கும் போது ஒரு போனஸ் போனா பரவாயில்ல, ஒரு ரைடு போனா பரவாயில்ல, எத்தனை ரைடு போட முடியும்? ஒரு ரைடு போட்டா பரவாயில்ல. அந்த மாதிரி போனஸ் இல்லை, போனஸ் கன்ஃபார்ம் போனஸ் +2 தான். இந்த ரைடு குமான் சிங் கொஞ்சம் ரைடு பண்ணி ட்ரை பண்ணலாம், ஒரு போனஸே ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் பர்ஃபெக்டா. இந்த மாதிரி ரைட் பண்ணி போனஸ் ப்ளஸ் பாயிண்ட் இது மாதிரி எடுத்தாதான் இந்த டீமுக்கு வந்து மும்பை டீமுக்கு வந்து ஒரு பலமாவே இருக்கும். அண்ட் சங்கேத் சாவந்த் தாங்க அவர் பேர் களத்தில் இருக்கும்போது போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அஸ்லம் இனாம்தார் உள்ள வந்து கிக்கு ட்ரை பண்றார். பிட்டு ஆங்கிள் ஹோல் போட்டு டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுவாரா? எஸ், அதை ட்ரை பண்ணிருக்காரு. அந்த சக்சஸ் கிடைக்கல. டக்குன்னு அவர் அதை தெரிஞ்சு அந்த பாயிண்டோட போகிறத நம்ம பார்க்கிறோம். அஸ்லாம் இனாம்தாருக்கு தான் ரேட் பாயிண்ட். அஸ்லாம் ஒரே மூவ்மெண்ட் தான் இருக்கு, ஒரு ஸ்பீடு அட்டெம்ப்ட் பண்ணி டச் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது. அதனால ரெண்டு கவரையும் அந்த லெஃப்ட் கார்னரையும் க்ளோஸ் போடுன்னு சொல்லணும். நெருக்கி நின்னாக்க இங்க உள்ள போக முடியாது. மூவ்மெண்ட் பண்ணும்போது டேக்கிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், கேட்ச் பண்ண. அந்த மாதிரி பிளான் பண்ணாம ஆட வைக்கிறாங்க. அதுதான் அவங்களோட மிஸ்டேக்னே சொல்லலாம். 2 பாயிண்ட் வித்தியாசம். ஹாஃப் டைமோட கடைசி ரேட் இதுதான். குமான் சிங் ஸ்டார் ரேடர் 8 பாயிண்ட்ல இருக்காரு. 2 பாயிண்ட் எடுத்து சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணுவாரான்னு பார்த்தா இல்ல, போனஸுக்கு ட்ரை பண்ணார், பட் கிடைக்கல. 2 பாயிண்ட் வித்தியாசத்துல லீட்ல இருக்கிறது யூமும்பாணி. மக்களே, இன்னைக்கு இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேபிடி ஜூனியர்ஸ் ஹைதராபாத் லெக்ல இருக்கிற கேபிடி சுட்டி குழந்தைகளோட கபடி நம்ம பார்த்து ரசிக்க போறோம். ஆனா இந்த ஹாஃப் யூமும்பாவோட ஹாஃபா இருந்திருக்கு. இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பாருங்க. சரி, பாத்துருவோம். இந்த படத்தை வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து இடப்படாது. எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல தான் சொதப்புறாங்க. நீங்க சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி லாஸ்ட் எண்டு தான் நமக்கு முக்கியம். ஓ, நீ வந்துட்டேன், அண்ணன் வந்துட்டாரு களத்துல. எஸ்டிஆர் என்ன சொல்லிருக்காரு? ரேஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்றது முக்கியம், லாஸ்டா யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்றது முக்கியம். ஆஹா, எஸ்டிஆரோட தீவிர ஃபேன் முத்து. பட் இங்க பாருங்க, 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். புனேரி பல்டன் எப்படி ஆட்டத்துக்குள்ள வர போறாங்க, அதுக்கான ஒரு திறமை இருக்கு. எல்லாருமே நல்ல ரீடர்ஸ், நல்ல டிஃபெண்டர்ஸ். பட் இன்னைக்கு கோகுலக்கண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் 4 பாயிண்ட்ல நிக்கிறாரு. அண்ட் இப்ப போனஸும் கிடையாது. சுரேந்தர் இன்னைக்கு அர்ஜென்ட்டே படலனே, எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்கு. நம்ம பார்த்து வந்த சுரேந்தரா இது. இன்னைக்கு சுரேந்தர் ஆல்ரவுண்டர். ஒரு தேர்ட் ரைடுல, அதுவும் 4 தேர்ட் ரைடுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இந்த டீம் இன்னைக்கு சேவ் பண்ணதுன்னா அது சுரேந்தர். பிசி ரமேஷ் பயிற்சியாளர் புனேரி பல்டன். அண்ட் ரைட்ல குலாம் ரஸா மசுந்தரானி, ஈரான் நேஷனல் டீமுக்கு கோச்சா இருந்தவர். நம்ம தர்மராஜ் செயலாளரோட ஜூனியரா இவரு. அவுட்டு. பூனே ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. ஏங்க, அந்த மும்பை டீம் கோச் பேரை படிக்கிறதுக்கே காலேஜ் போடும் போலயே, அவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்காரு. 2 பேருமே நல்ல ஸ்ட்ராங் டிஃபெண்டர்னு சொல்ல முடியாது. ஒரு தான் விஸ்வந்த் தான் டிஃபெண்டர்னு சொல்ல முடியும். அதனால ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அவர் வந்து ட்ரை பண்றாரா? டைம் முடிஞ்சு போச்சு. வாபஸ் போகக்கூடிய ஃபுல் பிளேயர். ரைடர் அவுட் கொடுக்க போறாங்க. ரைடர் அவுட் கொடுக்க போறாங்க. ஆஹா, அதாவது ஒரு செகண்ட் இருந்திருந்தா ரைடர் அவுட். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த, டிஃபென்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற விஸ்வந்த் மேல தொடல. சப்ஸ்டிடியூட்டா உள்ள வந்த பிரணய் ராணே துண்டா நின்னாரு. அவர் மேல தான் டச். பாருங்க, இங்க தான் அந்த டோ டச். எதிர்பார்க்கவே இல்லை பிரணய் ராணே. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து ஒன்லி ரைடர் தான், டிஃபெண்டர் கிடையாது. இந்த ஆல் அவுட் எடுத்தாங்கன்னா புனேரி பல்டன் லீடு வச்சிருவாங்க. லீடு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மும்பை வந்து கம்பேக் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்சல்யூட்லி. அந்த ஆல் அவுட்டை நிகழ்த்தியாச்சு புனேரி பல்டன். முதல் ஹாஃப்ல ஆல் அவுட்டை சந்திச்சாங்க. செகண்ட் ஹாஃப்ல பதிலடி கொடுத்திருக்காங்க. அண்ட் லீடையும் எடுத்திருக்காங்க. அற்புதமான ஸ்டார்ட். ஃபார்ம்ல இருக்கும்போது நல்லா சக்சஸ் ஆகுதுங்கிறப்ப கண்டினியூவா நாங்க எந்த ரைடு சக்சஸ் ஆகுதோ அந்த ரைடு யூஸ் பண்ணுவோம். நிச்சயமா விஷ்ணு ரிவைவ் பண்றது டிஃபென்ஸோட வேலை. அப்போ அப்படி லீட் ரைடர் வெளியே போயிட்டாருன்னா டிஃபெண்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க? அவங்க ஒருத்தரை மடக்கி போட்டு அதுக்கு ரிவைவ் பண்ணிட்டுமே. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, கோகுலக்கண்ணன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த ஹைஃபை எடுக்கணும் அப்படின்ற சின்ன அவசரத்துல அவுட். இப்போ கூட அந்த குமானுக்கு தான் சக்சஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? சக்சஸ் ஆகி இப்போ மேட்சை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இப்போ யூமும்பாக்கு போனஸ் இல்ல, பாயிண்ட்டும் எடுக்கணும். இல்ல, இது ஒரு டுவா டை ரைடு டிசைட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அதுதான் பாயிண்ட் எடுக்காட்டி பெஞ்சுக்கு போயிடணும். பாயிண்ட் புனேக்கு போயிடும். 30 செகண்ட் தான். என்ன டாக்கிளுங்க! அதாவது ஒரு ஈரானியன் வீரர் மற்றொரு ஈரானியன் வீரரை எப்படி டாக்கிள் பண்ணாங்கன்றத மறுபடியும் டாக்கிள்ல பாருங்க, எங்க இருந்து வந்து பாஞ்சு எப்படி அந்த புலி எப்படி வேட்டையாடும் அது மாதிரி எவ்வளவு இதான் வந்து பாஞ்சு வந்து அந்த புலி பிடிச்சாரு பாத்தீங்களா? அதுதான். அது ஓகேனே. அதுக்கப்புறம் ஒரு பல்டி அடிச்சாரு. தமிழ் வீரர், கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கோகுலக்கண்ணன். ஆனா இங்க
ஏங்க அவர் வந்து எம்டி ரேட் போட்டு போகலாம் நினைச்சாரு. அந்த நேரத்துல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதுதான் தப்பு. அவங்க கால்குலேஷன் டைம் அவுட் கேட்டதே எப்படின்னா நம்ம 6 பேர் இருக்கோம், எப்படியா இருந்தாலும் நமக்கு ஒரு தேர்ட் ரைடு வரும். விளையாடும் போது கூட பிசி ரமேஷன்னா ரொம்ப தெளிவா கால்குலேஷன் போட்டு விளையாடுவாங்க. 2 பேருமே அவங்க பேக் ஸ்போர்ட்ஸ் போட்டு விளையாடுவாங்க. ஒன்னப்பா ரமேஷ் 2 பேரும் விளையாடும் போது ரொம்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி டபுளா கால்குலேஷன் போட்டு ஆகணும். அப்பதான் அவங்கள்ட்ட நம்ம வின் பண்ண முடியும். ரணை ராணே டச்சுக்கு ட்ரை பண்றாரு. அதே மாதிரி ஒரு போனஸும் போடலாம் நினைக்கிறாரு. பேஷ் பேஷ் பலே பேஷ் அப்படின்னு சொல்றாரு குலாம் ரஸா. ஹிந்தி எல்லாம் லைட்டா கத்துப்பாரு ஷோரா. பார்சி மொழியில இருந்தும் ஹிந்தி கத்துக்கிட்ட குலாம் ரஸாவை நம்ம பாக்குறோம். ரைட்ல முழுசா சந்திரமுகியா மாறிக்கிட்டு இருக்காரு. மாறணுங்க, ஏன்னா பாயிண்ட்ஸ் தேவை. எங்க நேரத்தை கடத்துறாரு இவர் உள்ள வந்து பிரணய் ராணே. சரி போனஸ் கிடைச்சிருக்கு. டைக்கு தான் ஆடுறாங்களா? கண்டிப்பா அவ்வளவுதான். 25 செகண்ட் தான் இருக்கு. லாஸ்ட் ரைடு டை தான். என்னன்னு நமக்குள்ள ஒரு சண்டை நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஆயிருக்கா. நீயும் வேணா நானும் வேணானே. நீங்களும் வருத்தப்படக்கூடாது, நாங்களும் வருத்தப்படக்கூடாதுங்கிறது ஒரு ஆமா நல்ல விஷயம் தான். இருக்கட்டும். 3 பேர் சேர்ந்து முஸ்தபான்னு பாட்டு பாட வேண்டியதான். ஆமா இப்ப பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி தான் புனேயும் மும்பையும் பக்கம். அதனால சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு. ஆமா இவன் வடா பாவுனா அவன் மிசல் பாவு. பாவு இல்லாம முடியாதுல்ல. அதே மாதிரி இங்க 32 இந்த சீசனோட 6வது டை யூமும்பா மற்றும் புனேரி பட்டன். அண்ட் யூமும்பா கடந்த 6 போட்டிகளாக 2 டை பார்த்தாச்சு. ஏற்கனவே ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஒரு டை பண்ணி தான் இந்த ஒரு டை. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் மும்பையும் புனேயும் பக்கம்னு. அவங்களும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ரொம்ப வார் டீம். போனஸ் பாயிண்ட் ரிவ்யூ இல்ல, ரிவ்யூ பண்ண முடியாது. கிளியர் போனஸ் அப்புறம் பார்ப்போம். ஆனா இவ்வளவு டை வச்சிருக்காங்களே மும்பை. நம்ம கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ற நானி சர்ட் அறிமுகப்படுத்தணும். அவர் தான் நிறைய டை அவருக்கு கொடுக்கலாம்ல கொஞ்சம் டை. 6 டை இருக்கு இந்த சீசன்ல. சேரன் உங்களுக்கு டை தேவைப்படுதா? இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. சேரா நல்லா விளையாடினா டைக்கெல்லாம் விளையாட மாட்டாரு. ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆடுவாரு. ஒண்ணு இல்ல நீ இல்லனா நான் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் இங்க 2 டீமுமே பலமா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா மாரல் வெக்டரி பாம்பேக்கு தானே.